ஹalleluya ஹalleluya சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவோம். சத்தமாக ஹalleluya. சரி, நாங்க யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். සියලු දෙනා නැගිට සිටමු දේව අභිමුඛේ. இந்த காலை நேரத்திலும் கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். මේ උදෑසන පැමිණි හැමෝටම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි සුබ පතනවා. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நிற்பது எங்களுக்கு ஒரு பாக்கியம் தான். යනාංශගේ දේවස්ථානයේ පැමිණීම ලොකු වාසනාවක් අපිට. அதனால இந்த காலை நேரத்தில் அடுத்த சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். අපි නමස්කාර කරන්න යනවා මිනිත්තු ටිකක්. அதனால தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு பாட போகிறோம். යනාංශේ කරපු යහපත සීකරලා එතුමාට ගායනා කරන්න යනවා. யாராவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யும் பொழுது කවුරු හරි අපිට හොඳ දෙයක් කරනකොට அவங்களுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். අපි එක වචනයක් ඒගොල්ලන්ට කියනවා. சின்னதோ பெரிதோ පොඩි දෙයක් හෝ ලොකු දෙයක් හෝ. அது என்ன வார்த்தை? ඒක මොනවද වචනේ? நன்றி இல்லாட்டி தேங்க்யூ. තෑන්ක්ස් කියනවා නැත්නම් ස්තුතියි කියලා කියනවා. வேதம் நமக்கு கற்று தருகிறது எப்படி ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டும். நம்ம සුදු බයිබලයේ අපිට පැහැදිලි කරන දෙවනාංශයට කොහොමද අපි ස්තුති කළ යුත්තේ කියලා. வேதம் சொல்கிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே දේ වචනේ කියන ස්වාමීන් වහන්සේ මට යහපත කරපු නිසා என்ற தேங்க்யூ எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது මාගේ தெரியுமா? ස්තුතිය කොහොමද එලි දක්වන්නේ? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே දෙවනාංශ මට යහපත කරපු නිසා நான் அவரை பாடுவேன். මම එතුමාට ගායනා ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அதனால இந்த காலை நேரத்துல ஆண்டவருக்கு தேங்க்யூ, ஆண்டவருக்கு நன்றி எப்படி சொல்வது? දෙවනාංශේ ස්තුතිය නැත්නම් තෑන්ක්ස් කියලා කොහොමද අපි කියන්නේ? ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிட ඒක வேண்டாம். වචනයකින් නතර කරන්න එපා. அடுத்த சில நிமிடங்கள் பாடலின் மூலமாய் தேவனுக்கு நன்றி අපි செலுத்த போகிறோம். ගීතිකා තුලින් එතුමාට ස්තුතිය ප්‍රකාශ කරමු. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? சரி, இது நம்முடைய வழக்கம். கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு අපි நேராக உயர்த்தி ආස්වාසල දැත ඔස්සල අපගේ ஒரு පුරුද්ද 2 நிமிடம் අපි මිනිත්තු දෙකක් நினைவுக்கு கொண்டு வாங்க. මතකයට ගේන්න. ஆண்டவர் இந்த வாரத்துல செய்ததை நினைவுக்கு මේ கொண்டு வாங்க. සුමානේ තුමා කරපු යාපත 100ට ගේන්න. உங்களுடைய சிந்தை அலைமோத கூடாது. ඔබගේ සිතුවිලි ඒමේ ඇලෙපෙන්න අරකයි. உங்களுடைய நினைவிலே கர்த்தர் தந்த ஜெயங்களுக்காக நன்றி செலுத்துங்க. ඔබගේ මතකේ එතුමා කර දුන්නා වූ ජයග්‍රහණයට ස්තුති කරන්න. உங்களுடைய மனதுக்கு கொண்டு வாங்க தேவன் எப்படியாய் உங்களை உடுத்துவித்திருக்கிறார். මනසට ගේන්න ස්වාමීන් වහන්සේ කොහොමද මාව ලස්සනට අඳලා තියෙන්නේ? பெரிய காரியமோ சிறிய காரியமோ පොඩි දෙයක් හෝ ලොකු දෙයක් හෝ ஆகாரத்துக்காக நன்றி செலுத்தலாம். ආහාර උදෙසා ස්තුති කරන්න පුළුවන්. ஜீவனுக்காக நன்றி செலுத்தலாம். ජීවිතයේ උදෙසා ස්තුති කරන්න. நல்ல தீர்மானங்களுக்காக நன்றி හොඳ செலுத்தலாம். තීරණයන් උදෙසා ස්තුති කරන්න. நீண்ட ஜெபங்களை செய்வதற்காக நன்றி செலுத்தலாம். ඔබ කරන්නා වූ යාඥාවලට ස්තුති කරන්න. கேட்போம் ஆண்டவருடைய අපි சமூகத்துல. ඉල්ලමු ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛේ. பரிசுத்த ஆவியானவரே, සුදාත්මයන්නි இந்த காலை நேரத்துல මේ උදෑසන நீர் விரும்புகிற ஆராதனை ඔබ කැමති වන නමස්කාරයක් ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ආත්මෙන්ද සැබෑ நீர் කමින්ද விரும்புகிற ஆராதனையை செய்ய ඔබ කැමති වන නමස්කාරය எனக்கு කරන්නට உதவி මට செய்யுங்க. උදව් කරන්න ස්වාමිනී. சிந்தை அலைமோதாதபடி ඒ සිතුවිලි ඒමේ இந்த ඇලැපෙන්න மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் මේ මණ්ඩපේ හැම කෙනා உங்களுடைய வாயை திறந்து நன்றி செலுத்தி ඔබගේ මුඛේ ඇරලා ස්තුති කරලා இந்த ஆராதனைக்கு මේ ஆயத்தப்படுங்க. නමස්කාරයට සූදානම් වෙන්න. ஓ என் ஆத்துமாவே, මාගේ ආත්මය கர்த்தர் செய்த சகல உபகாரம் ස්වාමීන් වහන්සේ කරපු සියලු උපකාරයන් கொண்டு வாங்க. சகலத்தையும் அவர் செய்திருக்கிறார். සියල්ල කර තිබෙනවා. அவர் செய்த சகலத்தையும் மனதுக்கு கொண்டு வாங்க. එතුක්මා කරපු සියලු යාපත ඔබගේ அவன මනසට நன்றியிட ගන්න. சத்தம் உயரணும். ශබ්දය වැඩි වෙන්න ඕනේ. நன்றியிட சத்தம் பெருகணும். ඒ ස්තුති සද්දා වැඩි වෙන්න இந்த ඕනේ. காலை நேரத்துல ஆண்டவரே நன்றி මේ இயேசுப்பா. උදෑසන ඔබට ස්තුතියි. மனதார நன்றி செலுத்த, මනසෙන් කියන්නේ ස්තුතියි. மனதார நன்றி செலுத்த. මනසෙන් කියන හදපත්ලෙන් ස්තුති කරන්න. ஆண்டவருக்கு இன்னும் சில வினாடிகள் எடுப்போம். අපි ටික වෙලාවක් ගමු. இன்னும் சில வினாடிகள் ටික எடுப்போம். වෙලාවක් අපි එතුමාට ගත කරමු. ஹalleluya, කරපු ஹalleluya. යහපත ගණන් කරන්න බැරි அப்படியே යහපත. பாடலின் மூலமாக, துதியின் අපි மூலமாக, ගීතයන් ප්‍රශංසාවෙන් තුලින් ஸ்தோத்திரத்தின் மூலமாக ස්තුති පූජා තුලින් உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க. ඔබගේ හදවත පුරවන්න. அவர் செய்த நன்மை, තුමා කරපු යහපත. அவர் செய்த நன்மை, තුමා කරපු යහපත. அவர் செய்த சகல තුමා කරපු உபகாரங்கள். සියලු උපකාරයන්ට ஓ நன்றி இயேசுப்பா, ස්තුති තාත්තේ. நன்றி அப்பா. ස්තුති යේසුනි. ஹalleluya. ස්තුති ශුද්ධාත්මයන්ණනි. நன்றி அப்பா. ස්තුති. இந்த சில வினாடிகள் போதாதுதான், මේ විනාඩි ටික මදි. ஆனாலும் நாங்க தொடர்ந்து பாடலின் மூலமாய் தேவனுக்கு நன்றி අපි செலுத்துவோம். දිගටම ගායනා තුලින් ස්තුති කරන්නට යනවා. தேவரீர் இந்த காலை நேரத்திலே දෙවිනි මේ උදෑසන ஆவியோடு உண்மையோடு ආත්මෙන්ද සැබෑ உமக்கு කමෙන්ද பிரியமான ஆராதனை உயர்த்த, ඔබට ප්‍රියමනාප නමස්කාරයක් කරන්නට உற்சாகமாய் உயர்த்த, ඒ උනන්දු කමෙන් උස්සවන්නට கம்பீரமாய் உயர்த்த, ගාම්භීරයෙන් උස්සවන්නට முழு ஆத்மாவோடு உயர்த்த. මුළු ආත්මෙන් උස්සවන්නට இந்த மண்டபத்திலே உம்முடைய பிரசனம் இன்னும் அதிகமாய் මේ நிறைந்திருக்கட்டும். මණ්ඩපය ඔබගේ තේජසේ අධික පිරෙන්නට அனைவருடைய கவனமும் ஆராதனையின் மேல் வரட்டும். හැම කෙනාගේම අවධානය නමස්කාරය කෙරේ යොමු වෙන්නට வந்த வண்ணமாய் அவர்கள் திரும்பி போவதா ආපු ආකාරයෙන් නොයන පිණිස இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல යාඥා பிதாவே. කරනවා යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. நல்ல கரங்களை தட்டு. හොඳ අත්පොළසන්නාදයක් දීලා எல்லாரும் எல்லாரும் හැමෝම. ஆண்டவருக்கு
நன்றி இயேசப்பா, ස්තුති තාත්තේ. நன்றி இயேசப்பா. ඒ ස්තුති තාත්තේ. கர்த்தர் நல்லவர், දෙනස්සේ ආපත්. அவர் கிருபை என்றும் මගේ உள்ளதுன்னு சொல்றார். කරුණාව සදාටම. இன்னொரு முறை ட்ரை තව பண்ணுங்க. වතාවක් කියනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීනාන්සේ ආපත්. சிலர் இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டு තාම සමහර අය මේ බලන් ඉන්නවා. சரியா, கர்த்தர் நல்லவர், ස්වාමීනාන්සේ ආපත්. அவர் கிருபை என்றும் මගේ உள்ளது. කරුණාව සදාකාලිකයි. ஆமென். அதனால முதலாவது பாடல், පළවෙනි ගීය. இந்த வரிகள் மிக அர்த்தம் உள்ளது. මේ වචන සියල්ල අර්ථවත්. பிறப்பிலிருந்து கர்த்தர் எங்களை வழிநடத்துகிற விதத்தை நாம் இப்பொழுது பாட போகிறோம். අපි ඉපදුණු දවසේ ඉඳලා ස්වාමීනාන්සේ මඟ පෙන්වන විදිය අපි ගායනා කරන්නට சில යනවා. நேரத்துல பெரிய காரியத்துக்கு நன்றி செலுத்துவோம், සමහර ලොකු දේවල් වලට ස්තුති කරනවා. சாதாரணமாய் ஜீவன் சுகம் இதற்கு மறந்துடுவோம். සමහර විට අපට දුන්න මේ ජීවිතයේ සුවයට අපි අමතක වෙනවා ස්තුති කරන්න. அதனால இந்த முதல் பாடல் அதை தான் நமக்கு පළවෙනි கற்றுத்தருகிறது. ගීය අපිට උගන්වන්නේ මේකයි. அது பாட பாட ஆண்டவருக்கு மனதார நன்றி අපි செலுத்தும். ගායනා කරන්න අපි මනසින් ස්තුති කරමු சேர்ந்து ස්වාමීන් பாடி වහන්සේ. கர்த்தருடைய நாமத்தை හැමෝම එකතු மகிமைப்படுத்துவோம். වෙලා ගායනා කරලා දේව නාමයේ මහිමයට පත් කරමු. செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. கரங்களை தட்டி நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். கரங்களை தட்டுவோமா? திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து அடிகின்ற நேரத்தில் மகனென்றை தேடி இப்ப வந்தீரே. கவனிச்சு பாடுவோம், பாடுங்க. நான் திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் நான் துக்கத்தால் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன்.
கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். எல்லாம் கரங்களை தட்டுவோம். மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலை மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையா நாள்தோறும் செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கருத்தோடு நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் அப்படியே உள்வாங்குவோம். நாள்தோறும் காத்து வந்தீரே. தேவனே நன்றி அப்பா, ஆசியாலே குறையில்லாமல் என்னை நடத்துபவரே. நல்ல மனதார நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம். பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் எடுத்து ஸ்துதிக்கிறோம். அப்படியே நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஸ்துதிக்கிறோம். ஒரு நிமிடம் எடுத்து இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள் வார்த்தையால சொல்லுங்க. ඔබගේ වචනෙන් කියන්න. நன்றி இயேசப்பா, ස්තුති තාත්තේ. ஜீவனை தந்தவரே நன்றி. ජීවනය දුන්න නිසා. ஆண்டவரே அப்பா, தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே මවගේ என்னை தெரிந்து ගර්භාෂයේ கொண்டவரே අපි நன்றி. ඇති වෙන්න ප්‍රථමයෙන් ඔබ අපිය මැව්වා. ඔබට பல ස්තුතියි. காரியங்களை மனதுக்கு கொண்டு வந்து நன்றி செலுத்துங்க. බෝ මනසට ගෙනල්ලා සමහර දේවල් ඔබට ස්තුති කරන්න. கைவிடாத என் இயேசப்பா, අත් නොවරින දෙවිඳුනි. என்னை கரம் பிடித்து நடத்துகிற මාගේ දෑත් අල්ලලා මග පෙන්වන என் දෙවිඳුනි. ராஜாவே, මගේ රජුනි. மனதார உமக்கு මගේ நன்றி செலுத்துகிறேன். මනාලය ඔබයි ස්වාමිනී. மனதார உமக்கு ඔබට நன்றி මනසින්ම செலுத்துகிறேன். ඔබට ස්තුති කරමි. ஹalleluya. එක සිතින් ඔබට ස්තුති කරමි ස්වාමිනී. துதி கன மகிமையுமே සියලු ගෞරවය මහිමය ප්‍රශංසාව முழு மனதோடு முழு மனசின் ඔබට පුද කරමි செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு சம்பூர்ண சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் நடத்திடுமே. சம்பூர்ணமாய் என்னை நிரப்பி சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே. இன்னொரு முறை சொல்லுவோமா, ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற
நாங்கள் ஆராதிக்கும் பொழுது අපි නමස්කාර කරනකොට எங்கள் மனது உம்முடைய நன்றியினாலே நிரம்பட்டும். අපගේ මනස ඔබගේ යහපතින් පුරවන්න. நீர் என்ன செய்திருக்கிறீர் என்கிற நினைவோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ඔබ කරපු දේ මොනවද කියලා සිතාගෙන ඉන්න මේ හැම කෙනාම இந்த காலை நேரத்தில் நீர் ஞாபகப்படுத்து. මේ උදෑසන ඔබ මතක් කර දෙන්න. நீர் எப்பொழுதும் உண்மை உள்ள தேவன். ඔබ නිතරම අවංකයි. அதை பிடித்துக் கொள்கிறோம். ඒක තදින් අල්ල ගන්නවා. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நல்லவராய் ඔබ இருக்கிறீர். නිතරම යහපත්ව සිටිනවා. உம் ஜனத்திற்கு நீர் விசேஷமாய் நன்மை செய். ඔබ ජනතාවට විශේෂයෙන් යහපත කරනවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபிக்கிறோம் நல்ல යාඥා කර பிதாவே. යහපත් පියාණන්. ஆமென். ආමේන්. ஹalleluya. அப்படியே நம்முடைய சிந்தை அப்படியே கர்த்தருடைய பக்கமாக போகும். දෙනාන්සේගේ පැත්තට අපගේ සිතුවිලි අරව ගමු. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை நேரத்துல என்னோடு நீ வரும் பொழுது ස්වාමීන් වහන්සේ කියන මේ උදෑසන මා සමග එනකොට நான் சேனைக்குள்ள பாய உனக்கு உதவி செய்கிறேன். සේනාවක් තුල පයින්නට මම ඔබට උදව් நீ කරන්න. எத்தனையோ மலைகளை தாண்டி வந்திருக்கலாம். ඔබ කෝ කඳු පසු කරන් එන්න ඇවිල්ලා තිබෙන්න පුළුවන්. மறந்து விடாத, அது என்னுடைய பலத்தில், මාගේ ශක්තියෙන් தேவனுடைய பலத்தில். දෙනාන්සේගේ ශක්තියෙන් ஆனால் ஆண்டவருக்கு ஒரு விசை, දෙනාන්සේට විතක් அப்படியே இருதயங்களை நம்முடைய நினைவுகளை கர்த்தர் பக்கமாய் අපගේ திருப்பும் வண்ணமாக සිතුවිලි අපගේ අදහස් සියල්ල ස්වාමීන් වහන්සේගේ පැත්තට අරව ගමු. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு ஆராதனை දෙනාන්සේට ස්තුති செய்வோம். කරමුද නමස්කාර කරමුද ஸ்தோத்திரத்தோடு ஆராதனை செய்வோம். ස්තුතිවන්ත ලෙස නමස්කාර කරමුද ஸ்தோத்திரத்தோடு ஆராதனை செய்வோம். ස්තුතිවන්ත ලෙස யாரும் ස්තුතියත් மௌனமா එක්ක இருக்க வேண்டாம். නියඬව ඉන්න එපා කවුරු. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு හැමෝම ஆராதனை ස්තුති செய்ய කරන්න. பழகுவோம். அவரை புகழ එයා ஆரம்பிப்போம். වර්ණනා කරන්න පටන් அவருடைய ගන්න. மகத்துவத்தை சொல்லுவோம். එයාගේ මහෝත්තම භාවය அவருடைய வல்லமையை சொல்லுவோம். මගේ බලය ஓ, நீர் மிக சிறந்தவர். බයිස්තරං ස්වාමිනී நீர் வைராக்கியம் உள்ள தேவன். ජීවිත භාව දෙවි කෙනෙක්. உம்முடைய ஜனங்களின் மேலே மிக வைராக்கியமாய் இருக்கிறீர். ජනතාව කෙරේ ඔබ ජීවිතව ඉන්නවා. கூப்பிடும் பொழுது இறங்கி வருகிறீர். අඬ ගහනකොට ඔබ බැස එනවා. ஹalleluya. හාලෙලූයා ஹalleluya. හාලෙලූයා. Thank you ස්තුති Jesus. පියාණනි. ඔබගේ තුවාල බඳින දෙවියන් වහන්සේ බයි. උදේසා නිතරම මැදහත්කම් කරනවා. අපගේ දුක නිතරම සන්තෝෂයට අරවන දෙවියන් වහන්සේ බයි. අපි ඉල්ලන හැම මොහොතකම දෙන්නට බලා සිටින දෙවි කෙනෙක්. එතරම් දුර ගෙනාවේ ඔබයි ස්වාමී. ඔබගේ ආදරයට සමාන කරන්න ආදරයක් නැහැ ස්වාමී. ඒක රස විඳිනවා අපි හැමදාම ස්වාමී. ඔබගේ ප්‍රේමය අද ජීවත් වෙලා සිටින ඔබගේ ප්‍රේමය නිසා. ඔබ ඉන්න නිසා අපි ඉන්නවා ස්වාමී. ඔබ නැත්තම් අපිත් නෑ ස්වාමී. මේ ලෝකේ නෑ ස්වාමී. හැම දෙයක්ම ඔබ සතුයි ස්වාමී. ඔබගේ හැම වචනයක් තුළ තමයි මේ හැමදේම ක්‍රියාත්මක වෙන්නේ. මේ ලෝකේ කිසි අංශුවක් වැඩ කරන්නේ නෑ. එතරම් බලගත් දෙවි කෙනෙක් ඔබ. ඔබ නමස්කාර කිරීම අපට වාසනාවක්. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். ஓ, விலகாத விலகாத மேகம் நீர். என் முன்னே செல்கிறீர்கள், விலகவில்லையே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் மேகம் நீர். ஓ, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. මහිමේ වලාටම ஒரு மகிமையின் மேகம் වසා ගන්න ඕනේ ස්වාමීනි. ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என்
தாகத்தோடு கூப்பிடுகிறபடினாலே விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் உன்னுடைய தாகத்தின் அளவு அவருடைய மகிமையின் அளவாயிருக்கும். ஓ வாத மேகம் நீர், வாஞ்ச 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 அவர் பிரசனத்தின் மேலே ஒரு வாஞ்ச. உன் செல்லும் மேகம் விலகாத விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் விலகாத. உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல். ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. மறுரூபமாக்கட்டும் உன்னை அவருக்குள்ளே. වෙනසක් වෙමු. நினைவிலும் என் நடத்தையிலும் என் நினைவிலும் ගැනීම உயிரில මගේ පණ கலந்திருக்கீங்க. සංකලනය වෙලා ඉන්නවා ස්වාමී. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் ඉවත් நீர், නොවන වෙලාවට செல்லும் மேகம் එළියට යන වලාටම ඔබයි. விலகாத மேகம் நீரோ இயேசுப்பா. உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர். ஓ அக்கினியிலே என்னோடு வருகிறவரே, விலகாத மேகம் நீர், புயலை அடக்கக்கூடியவரே. எஸ் லோர்ட், விலகாத மேகம் நீர், என் படகிலே என் இயேசு, என் படகிலே என் தேவன். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஒப்பு கொடுத்தலோடு பாடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஆண்டவருக்கு எல்லா பாரத்தையும் விட்டு விடுங்க. விலகாத மேகம் நீரே. ஓ ரிலீஸ். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. விலகாத மேகம் நீர், என்ன சரண்டர் பண்ணுறப்பா, என்ன சரண்டர் பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறப்பா. விலகாத என் எதிர்காலம், என் வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய அழைப்பு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீரோ. செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். நீ காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். நீ காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து
கூடிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவர் என்று உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் மீண்டும் கூடி வரும். மனசே கலையாதே, மனசே கலங்காதே. பாடுங்க. மனசே திகையாதே, மனசே சிதையாதே. மனசே அலையாதே, மனசே கலங்காதே, மனசே திகையாதே, மனசே திகையாதே. விலகாத மேகம் நீ, அதனாலதான் செல்லும் மேகம் திகையாதே, விலகாத மேகம் சிதறாதே, நீ பதறாதே. விலகாத மேகம் நீ. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆராதனை செய்வோம். கர்த்தரின் வாக்குத்தத்தங்களிலே நான் நிற்பேன். விலகாத மேகம் செல்லும் மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம். உம்மையே உயர்த்துவேன் அப்பா. தகப்பனே, ஆராதனை செய்வ கரங்களை உயர்த்தி உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், ஏசப்பா உம்மை உயர்த்துவே. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். அப்பா தகப்பனே, உம்மை பாட உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மையே உம்மை உயர்த்துவே. அல்லேலூயா. அப்படி ஒரு நிமிடம் எடுத்து நன்றி செலுத்தி ஆராதனை செய்வோம். நமஸ்காரம். விலகாத நீர் இன்றைக்கு என்னோடு கூட வரட்டும். கைவிடாத தேவன் நீர். இந்த பிரசன்னத்திலே என்னை மறுரூபமாக்குவீர். தாகமுள்ளவனுக்கு நீர் இறங்குகிறீர் ஆண்டவர். தாகமுள்ளவனுக்கு இறங்குகிறீர் ஆண்டவர். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் என் தீர்மானங்கள் நினைவுகளை மாற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றாய் கரங்களை தட்டுவோம். இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தருக்குள்ளாக
தேவனை தேடி வருகிற ஒரு ஆண்டு. 2025 දෙවියන් වහන්සේ තුල සොයාගෙන ඉන්නා වූ අවුරුද්දක්. நெருக்கப்படுகிற நேரத்திலே நகோமியும் அவருடைய கணவனும் தேவ ஜனங்களை விட்டு போகிற மாதிரி போய்விடக்கூடாது. ඊ타ත්ම අමාරුකම් මොහොතකි ඒ නෙහෙමියා එයාගේ ස්වාමි පුරුෂයාත් දාලා යනවා වගේ යන්නට යනකයි. இந்த இடத்திலே நீங்க இருப்பது என்றால் உங்களை தாயின் கற்பத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். මේ ස්ථානයේ ඉන්නට හේතුව ස්වාමීන් වහන්සේ මවගේ ගර්භාෂය බෝ තෝරගත්තා. இந்த பூமியிலே நிலையற்று வாழ போகிற உங்களை இயேசு என்கிற நாமம் தொட்டு இந்த மண்டபத்திலே உங்களை கொண்டிருக்கு. යේසුස් වහන්සේ අතගසලා ඔබගේ ජීවිතය අස්ථීර ජීවිතය ස්ථීර ලෙස ස්වාමීන් වහන්සේ තබා තිබෙනවා. அப்ப அநேக வாக்குத்தத்தங்கள் எடுத்தீங்க. බෝ පොරොන්දු ඔබ ගත්තා. ஆனா எங்கட சபையில வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களை සභාව சொல்லுங்க, சத்தமா සභාවේ சொல்லுங்க, පොරොන්දුව ஊன்றி ස්ථීරව ගොඩනගයි. கட்டுவார். ස්ථීර ලෙස ගොඩනගයි. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சபைக்கு வருவது நிர்மூலமாக அல்ல. ඔබ සභාවට එන්නේ විනාශ වෙන්න නොවේ. சபைக்கு வருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வதற்கு பிசாசு, மனுஷர்கள், வேலைப்பளு தடை பண்ணுகிறது. නිතරම යක්ෂයා මනුෂ්‍යයන් රැකියාව බාධා කරනවා ස්වාමීන් වහන්සේගේ දේවස්ථානට ඒමට. கர்த்தரை ஆராதிப்பது என்று சொல்வது எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகா கிருபையாயிருக்கிறது. දෙනාසේ නමස්කාර කිරීම දෙනාසේ දෙනා මහා කරුණාවක්. அதனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட நிலையற்ற வாழ்க்கையில நிலையான ஒரு இடத்துக்கு ஆவியானவர் கொண்டு போக விரும்புகிறார். ඔබගේ අස්ථීර ජීවිතය තුළ ස්ථීර ලෙස ආත්මෙන් වහන්සේ ගෙනියන්නට යනවා. இந்த அனுபவம் இல்ல பெந்தகோஸ்தா இந்த சபையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு அச்சாரமா இருந்தா தான் உங்களோட வண்டி ஓடும். ආත්මෙන් වහන්සේ ඔබට ස්ථීරව සිටිය තමයි ඔබගේ වාහනේ දුවන්න පුළුවන්. ஆவியானவர் அற்புதம் மட்டும் செய்பவர் அல்ல. ආත්මෙන් වහන්සේ ආස්කම් කරනවා පමණක් නොවේ. யோவான் சொல்லுகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். යෝවාන් තුමා කියනවා පාපය ගැනත් ධර්මිෂ්ඨය ගැනත් වහන්සේ ඔබට අඟවයි කියලා. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 කොරින්ති 2ஆம் அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 22 24 கவனமா வாசிப்போம். ஒரு முதலாம் அதிகாரம் 22 24. පළවෙනි පරිච්ඡේදය 23 24. නෑ 22 24. 22 24. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி எனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறார்? இங்க பாருங்க, என்னைய பாருங்க, எங்க கொடுத்திருக்கிறார்? කොයි දීලා තිබෙන්නේ? சத்தமா சொல்லுங்க. இருதயம் இருக்குதா? ඔබගේ ඔබට සිතක් තිබෙනවද? ரட்சிக்கப்பட்ட ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள வந்துடுறார். ගැලීම ලැබුවට පස්සේ ආත්මෙන් වහන්සේ ඔබගේ සිතට ඔබගේ හදවතට එනවා. மறந்து போக கூடாது. අමතක කරන්න එපා. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை. ඒක තමයි ක්‍රිස්තියානි ජීවිතයේ ජයග්‍රහණ ජීවිතය. ஒரு அச்சாரத்தை கொடுக்கிறார். ඔබට අත්තිකාරමක් ස්වාමීන් වහන්සේ දෙනවා. உங்களோட இருதயத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊட்டி வச்சிருக்கிறார். එනාසේ මගේ බලය වගුරුලා තිබෙන ඔබගේ සිත තුළ. நெருக்கமான நேரத்துல, ஆபத்தான நேரத்துல உடனடியாக தீர்மானம் பண்றது இல்ல, நகோமிய மாதிரி நாங்க வெளியே போறோம். ඉතා අමාරුකම් වලදී කරදර මොහොතේදී ඔබ ඉක්මනටම තීරණය කරන්න එපා නගුමි වගේ අපි එළියට යනවායි කියලා. 10 வருஷத்துக்கு திரும்பி வரும் பொழுது கிழவி கிழவனா வந்துடுவேன். අවුරුදු 10කට පස්සේ ඔබ එනකොට ඉතා වයසට ගිහිල්ලා එන්නේ ඔබ. எல்லாத்தையும் இழந்து வருவேன். සියල්ල බයිමි කරගෙන එන්නේ. ஒன்றும் இல்லாம வருவேன். කිසි දෙයක් නැතුව ඔබ එන්නේ. ஆனா கர்த்தர் இரக்கம் ඔබ உள்ளவர். ස්වාමීන් වහන්සේ කරුණාවන්තයි. போவாசுடைய வயல் தான் கர்த்தருடைய சபை. පෝවාස්ගේ කුඹුර තමයි දෙනසගේ සභාව. அந்த சபைக்குள்ள நீ இல்லாமல் போய்விடக் கூடாது. ඔබ සභාවෙන් නැති වෙලා යන්න නරකයි ඔබ. அந்த 10 வருடத்துல என்னென்ன நடக்க போதோ தெரியாது. අවුරුදු 10ක් ඇතුළත මොන මොන දේවල් වෙන්න යනවද දන්නේ නැහැ. ஆனா அந்த 10 வருடத்துல கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுமானால் மேலான காரியம். නමුත් ඒ අවුරුදු 10 තුළ දේව රාජ්‍ය ගොඩනගෙනවන ඉතා ඉහළ වූ දෙයක්. வாசிங்க அடுத்த வசனத்தை. ඊළඟ වචන 24 24
உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியாயிராமல். ඔබගේ ඇදහිල්ලට අපි අධිකාරයක් පත් වෙන්නේ නැහැ. பவுல் அழகாக சொல்ற ஊண்ட கட்டுவேன்னு சொன்னார். ඔබ ස්ථීරව ගොඩනගනවා කිව්වා. இப்ப சொல்றார் நாங்கள் அதிகாரி அல்ல. අපි අධිකාරියක් නොවේ. உங்களுக்கு சகாயம் செய்கிறோம், ඔබට උපකාර කරනවා. உங்களுக்கு உதவி செய்கிறோம். ඔබට උපකාර කරනවා. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைச்சிருக்க, ඔබ ආත්මික ජීවිතයේ ස්ථීර වෙන්නට. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைச்சிருந்தால் தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் அசைக்கப்படாது. දෙනාංශගේ රාජ්‍ය සෙලවෙන්නේ නැහැ. ඔබගේ ආත්මික ජීවිතයේ ඔබ ස්ථීරව ඉන්නවා அப்ப නම්. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்க வேண்டும். එතන දේව ජනතාව දෙනාංශයට බය වෙලා නමස්කාර කළ යුතුයි. அப்ப ஒரு ஊழியக்காரன் அதிகாரம் செலுத்துவதல்ல, නමුත් දේව සේවකෙක් අධිපතිය බලය පවත්වනවා නොවේ. அவர் அன்பு செலுத்தி அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் பாவ சூழ்நிலையிலிருந்து விலகி விசுவாசத்திலே வல்லவர்களாக උන්ගේ வேண்டும். විශ්වාසයෙන් බලවත් වෙලා පාපයෙන් ඉවත් වෙලා උන්ට ප්‍රේම කරලා උන් හරි මාර්ගයේ ගෙනියන්න ඕනේ. சொல்லுங்க, விசுவாசத்திலே வல்லவராகலாம். சொல்லுங்க. ඇදහිල්ලවන්තකමේ බලවත් වෙන්න පුළුවන්. அப்ப தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் மேலானது. දෙනාසේ කෙරේ තබන්නව හැදහිල්ල තමයි ඉතා ඉහළ. அதுல நீங்க வல்லவர்களாக வேண்டும் என்று தான் தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாய் இருக்குது. දෙනාසේගේ සැලැස්ම ඔබ ඒ ඇදහිල්ලේ බලවත් වෙන්නට ඕනේ කියලා. நாங்கள் உங்களை ஸ்தீரம் உண்டு பண்ண கட்ட விரும்புகிறோம். ඔබ ස්ථීර ලෙස ගොඩනගන්නට අපි කැමති වෙනවා. நீங்கள் தேவனுக்கு தேவையான மக்கள். ඔබ දෙනාසේට අවශ්‍ය මනුෂ්‍යයන්. அதனால முதல் ஆதிமன 25 வருடம் என்று சொல்வது ஆபிரகாம் என்று சொல்வது லேசான காரியம் அல்ல. අවුරුදු 25 කියන්නේ අබ්‍රහාම් ජීවිතයේ එක ලේසි කාර්යයක් නොවේ. உங்களுக்கு உடனே கிடைக்கும், எனக்கு உடனே கிடைக்காது. ඔබට වේලස්සනින්ම ලැබේ, අපිට ලැබෙන්නේ නැහැ, පරක් වෙනවා. ஏன்? ඇයි? நாங்க விசுவாசத்தை பற்றி உறுதியா பேசுறோம். අපි ඇදහිල්ල ගැන ස්ථීරව කතා කරනවා. உனக்கு பரீட்சை வந்தா நீ நிக்க மாட்ட, ඔබට විභාගයක් ආවම ඔබ ඉන්නේ නැහැ. நீ ஓடிடுவ. ඔබ දුවනවා. அதனாலதான் உனக்கு சகாயம் பண்றோம். ඒ නිසා අපිට උපකාර කරනවා ඔබට. உனக்கு ஒரே நினைவு வராது, ඔබගේ එක මතකේ ඉන්නේ නැහැ ඔබට. திடீர்னு மாறும். ඔබ වෙනස් වෙනවා ඔබගේ අදහස්. ஆனா எங்களுக்கு அப்படி அல்ல, අපිට ඒව නොවේ. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். අපිට කෙලින් යන ගමනක් இதுதான் තියෙනවා. தீர்மானம். මේක තමයි තීරණය. சிலருக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது, සමහරට තීරණය ගන්න දන්නේ නැහැ. சிலருக்கு ஒப்பு கொடுக்க தெரியாது, සමහර අයට බාර වෙන්න දන්නේ නැහැ. சிலருக்கு மன்னிப்பு கொடுக்க සමහර தெரியாது. කමා කරන්න දන්නේ නැහැ. வேதத்தை தூக்குவ மன்னிக்க மாட்டேன், නමුත් සුදු බයිබලයේ ඉස්සුවට කමා කරන්නේ නැහැ. ஒப்புரவாக மாட்டேன். සමගි වෙන්නේ නැහැ. உண்ட பழைய காரியத்தை சொல்லி சொல்லி சொல்லியே உண்ட ஆவிய ஆத்துமாவை ஆலயத்தை அழிச்சு கொண்டே இருப்ப. ඔබගේ ආත්මය විනාශ කරන ඔබගේ පරණ දේවල්ම කියාගෙනම ඉඳලා. உனக்கு ஓடுற சிந்தனையை கட்டுப்படுத்த தெரியல, ඔබට ඒ දුවන ඒ සිතුවිලි පාලනය කරන්න දන්නේ නැහැ. எப்படி சிறைப்படுத்துவோம்னு பவுல் சொல்லுகிறார். කොහොමද සිර කරන්න ඕනේ කියලා පවුල්තුමා කියනවා. தேவையில்லாத சிந்தனையை எப்படி சிறைப்படுத்துவது, අනවශ්‍ය සිතුවිලි කොහොමද සිර කරන්නේ? எப்படி இயேசுவின் இரத்தத்தினால் அதை கழுவுவது. කොහොමද යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදන්නේ? ஏன்னா இந்த சரீரம் பரிசுத்தமடைய உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ඔබගේ ශරීරය සුද්ධවත් වෙන්න වෙන්න ඔබගේ ජීවිතයේ ආස්කම් සිදු වෙනවා. எப்படி வல்லவர்களாக்க வேண்டும் என்று தேவன் කොහොමද ඔබ விரும்புகிறார். බලවන්ත වෙන්න ඕනේ කියලා දේ වචනේ කියන්නේ. என்ன ஆபிரகாம் பற்றி சொல்றது அப்படி. ආබ්‍රහම් ගැන අපිට කියන්න පුළුවන්. ரோமர் 4 அதிகாரம் රෝමර් 4 වෙනි පරිච්ඡේදයේ 21வது வசனத்தை வாசிங்க. 21 වෙනි පදය. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நிறைவேற்ற என்று வல்லவர். சத்தமா சொல்லுங்க. ඉෂ්ට කිරීමට வலது கரம் வைத்து பெரிய சத்தமா சொல்லுங்க. நிறைவேற்ற வல்லவர். ඒක ඉටු කරන්න පෝසත් එතුමා. வாக்கு தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்றுவார். පොරොන්දුව ස්වාමීන් වහන්සේ ඉටු කරනවා. சொல்லுங்க, நிறைவேற்றுகிறவர். ඉටු කරනවා. சொல்லுங்க, சொன்னதை செய்கிறவர். කියපු දේ කරනවා. சொல்லுங்க, இயேசு යේසුස් நிறைவேற்றுவார். වහන්සේ ඉටු කරනවා. என்ன உங்களோட வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கு, ஆவியில இருக்கிற பொருளாதாரத்தில் தேவன் நிறைவேற்ற வல்லவர். ශරීරයේ ආත්මය ආර්ථිකයේ ස්වාමීන් වහන්සේ කියපු දේ ඉටු කරනවා. வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி இங்க பாருங்க, என்னவா நம்பி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்பது உன்னுடைய முழு இருதயம். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඉල්ලන්නේ සම්පූර්ණ හදවත. உன்னுடைய கள்ள இருதயம் அல்ல. ඔබගේ හොර හිත නොවේ. என்ன முழு இருதயம். සම්පූර්ණව සිත. ஆண்டவர் 82ஆம் ஆண்டு என்னைய கேட்டார்.
82දී මගෙන් ඉල්ලුවා. டக்குன்னு ஒரு ஒளி ஸ்பிரிட் ஆவியான தண்ணீரை மேல ஊற்றி ශුද්ධ වහන්සේ වතුර වගේ මා කෙරේ වැගිරුවා. அது இன்னும் அணைஞ்சு போய் තාමත් ඒක නිවුනේ නැහැ. இன்னும் ஸ்டெடியா நிக்கிறது. තාමත් කෙලින් ඉන්නවා ඒක. அவர் வானத்திலிருந்து ஊற்றின ஊற்றுதல். ඒ ආකාශයේ ඉඳලා වගුරපු இன்றைக்கு දේ. உங்களோட இருதயத்தை திறந்தா அந்த ஆவியானவர் ஊற்றுவார். ඒ ඔබගේ අදවත විවෘත කරන ආත්මෙන් වාසයේ වගුරුවයි. ஆண்டவர் உங்களுக்குள்ள வரணும். ඔබ තුල ඉන්නට ඕනේ. சரி வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தி இது யாரை மகிமைப்படுத்தி? කවල් මයි. எத்தனை பேர் கை தட்டுறீங்க? කීදෙනෙක් சிலருக்கு පොළසන්නත් கை වෙනවා. உயர்த்த விருப்பம் இல்ல, கை கெமத்தක් தட்ட நே. விருப்பம் இல்ல, வாய் துறக்க கட்டாயம். தேவனை மகிமைப்படுத்துற இருந்து வந்து பிசாசுடைய ஏஜென்ட்டாக இருக்கக்கூடாது. ඒ යක්ෂයාගේ ඒජන්ට් කෙනෙක් වෙන්න අරක දෙනසේ මහිමී කරන அது තැනට. எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா வந்து ඒක අපිට ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. இந்த வசனத்தை விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை என்ன செய்தானாம்? யார்? எங்களோட ஆதி பிதா. අපගේ முற்பிதாக்கள் யார் யாரு? අපේ ආදි முற்பிதாக்கள் පියවරු ஆபிரகாம், ආබ්‍රහාම්, ஈசாக்கு, ඊසාක් யாக்கோபு. அவங்க தான் முற்பிதாக்கள். අපගේ ආදි පියවරු. அவங்களோட வழியில நாங்க வந்திருக்கிறோம். ඒ මාර්ගය තමයි අපි පැමිණියේ. நாங்கள் யூதர்கள் அல்ல, අපි යුදෙව්වෝ නෙවෙයි. நாங்க தள்ளப்பட்ட ஒரு கல்லா இருந்தோம். අපි තල්ලු කරපු ගලක් වගේ තිබුණේ. ஆனா தேவன் கொண்டு வந்தார். දෙනස ගෙනාවා. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். குயிக்கா போவோம், நேரம் இல்ல. 2ஆம் அதிகாரம் ක්‍රියා දෙවෙනි 38, 39, 40. 38 39 40. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எதை பெறுவீங்க? ඔබ මොනවද ලබන්නේ? இங்க பாருங்க, சொல்லுங்க பரிசுத்தாவியிட வரம். சொல்லுங்க. සුදත්මන් වහන්සේගේ වරම්. அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பி சரியா ஞானஸ்தானம் எடுக்க இல்ல, ඔබ සිත් ඇරලා හරියට බෞතිස්මය ගත්තේ නැහැ. இன்னும் கள்ளமா வேலை செய்றீங்க, තාමත් ඔරටයි ඔබ වැඩ කරන්නේ. விடுபடாத பாவங்கள் உண்டு, තාවත් අතරින්න බැරි පාපයන් அது තිබෙනවා. அறிக்கை செய்யப்படணும். ඒක ප්‍රකාශ කරන්න சொல்லுங்க ඕනේ. இயேசுவே. යේසුනි சொல்லுங்க வரங்களை பயன்படுத்த. சொல்லுங்க වරම් පාවිච්චි කරන්න උදව් சத்தமா කරන්න. சொல்லுங்க வரங்களை பயன்படுத்த வேண்டும். වරන් පාවිච්චි කරන්න ඕනේ. அவர் இலவசமா தார. ඒක නොමිලේ දෙනවා. என்ன வரங்கள் தேவை? ඒ වරම් අවශ්‍යයි. ஒரு மரத்துல எவ்வளவு கனி அதிகமா இருக்கிறதோ அந்த வரம் தேவை. ඒ ගහකට කොතරම් පළ අවශ්‍යද ඒ වගේ වරම් අවශ්‍යයි. சில நேரத்துல கனி இல்லாத மரங்கள்ல எடுத்து வீடு கட்டுறாங்க, தேவை. සමහර අය පළ නැති ගස් වලින් කපලා ගෙවල් හදනවා. ඒක අවශ්‍යයි. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுது. දෙකම බැලන්ස් කරනවා. ஆனா கனி இருந்தா ஆசீர்வாதம். ඒ පළ තිබුණොත් ආශිර්වාද. அடுத்தது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. சொல்லும். என்ன வாக்குத்தத்தம் யாருக்கு? නාන්සේගේ පොරොන්දුව කාටද? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, யாருக்கு? எங்கள் பிள்ளைக்கும் வரப்போ கற்பத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு கூட வாக்குத்தத்தமா. ඒ ගර්භයේ ඉපදෙන விட்டுட்டு ஓடாத தேவனை, අතල්ලා යන්න එපා. சந்ததியை அழிக்காத. ඒ පරම්පරාව විනාශ நீ කරන්න. சேவிச்சது வீணா போய்விடும். නමස්කාර කරපු දේ නිෂ්ඵල වෙනවා. ஆண்டவர் சொல்றார், உண்ட பிள்ளையோட பிள்ளைக்கு கூட நான் வாக்குத்தத்தத்தை ඔබගේ வச்சிருக்கேன். දරුවන්ටත් දරුවන්ගේ දරුවන්ටත් මම පොරොන්දුව තබා තිබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ඒ நிறைவேற்றுகிறவர். පොරොන්දුව ඉටු කරන්න සවන ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். ආබ්‍රහාම්ට ඉටු කළා. உனக்கு தேவையானது ஒன்று, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசம் உள்ள பிள்ளையாயிரு. ඔබට අවශ්‍ය එකම දේ දෙනාසේ මයිමේට පතක් කරලා විශ්වාසය දෙල්ලෙන් ජීවත් වීමයි. தேவன் மேல், வார்த்தை மேல் விசுவாசம் வை. දෙනාසේ කෙරේ වචනේ කෙරේ විශ්වාසය තබන්න. விசுவாசம் திருப்பி சொல்லிக்கொள்ள, நம்பப்படுகிற உறுதி, ඔබ විශ්වාස කරතාවේ ස්ථිරභාවය. காணப்படாத நிச்சயம். නොදකින්නා දේ කෙරේ ඔප්පුවක් ඔබට. ஆபிரகாம் நம்பப்படுகிற விசுவாச உறுதியை பற்றினார். ඒ ආබ්‍රහාම් විශ්වාස කරපු දේ ස්ථිරව ලබා ගත්තා. ஆனா பிள்ளைய பலி செலுத்தாத படிக்க ஒரு ஆட்டை கர்த்தர் அனுப்பினார். දරුවව පූජා නොකර දෙනාසේ බැටළුවෙක යවුවා. அப்ப கர்த்தர் அனுப்புகிறவர். දෙනාසේ යවනවා. கிறிஸ்துவை அனுப்பினார், ක්‍රිස්තුවන්සේ යවනවා. தீர்க்கதரிசியை அனுப்பினார், දිවස්වරුන්ව යවනවා. தேவனுடைய வார்த்தையை දෙනාසේගේ அனுப்பினார், වචනේ යවනවා. பரிசுத்த ஆவியை அனுப்பினார். සුදාත්මන් වහන්සේව යවනවා. இப்ப அனுப்பி கொண்டிருக்கிறார். එයා යවාගෙන සිටිනවා. கடைசி காலத்திலே எடுப்பார். අන්තිම කාලේදී එයා ගනු ஒரு ஆமென் ගන්නවා. சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. இப்ப அனுப்புகிற கொடுக்கிற காலம் දැන් යවන දෙන කාලය எங்க? உங்களோட இருதயத்துல. ඔබගේ හදවත තුල உங்களோட இருதயத்துல என்ன வச்சிருக்கு? ඔබගේ සිත තුල මොනවාද තබා තිබෙන්නේ? உங்க இருதயம் தான் ஒரு விதைக்கு, ஒரு நிலத்துக்கு போடப்பட்டு காய்க்கிற மரம். ඔබගේ හදවත තමයි බීජයක් බිමට දාලා ගහසක් ඇවිල්ලා පළ දරන තැනක්. உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை விழுந்து வளர்ந்து அங்க பார்க்கும் பொழுது நீ அழகா இருக்கும். ඔබගේ හදවතේ වචනේ වැටිලා ඒක වැපිරලා හොඳට පළ දරන ගහක් වෙන්නට ඕන. ඒක ලස්සනයි. விழாத காரணம் என்று சொன்னா மாத்தாள், மரியாள், அல்லாட்டி
அது அண்ணாளை போல பிடிச்சி ஆலயத்தில் இருந்து அலோன். ඔබ දේවස්ථානයට ඇවිල්ලා අඬන්න ඕනේ මාර්තා අන්නාල් වගේ. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். யாரு ரட்சிக்க? யாரு? மாறுபாடுள்ள சந்ததி. என்னது? කුවක පරම්පරාවක්. இங்க பாருங்க, என்ன சந்ததியும் வெளியே வரணும்? මොන වගේ පරම්පරාවෙන්ද එළියට එන්නට ඕනේ? மாறுபாடுள்ள ஒரு சந்ததி இருக்கு. ඒ කුවක පරම්පරාවක් ඉන්නවා. விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வருது. ඒ විශ්වාසයේ ගැලවීම ගේනවා. ராமே சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அப்ப உங்களை ரட்சிக்கிறது யாரு? ඔබ ගලවන්නේ කවුද? விசுவாசத்தினால. ඔබගේ ඇදහිල්ලෙන්. கவனா கேளுங்க. ප්‍රවේශයෙන් අවුන්කම් දෙන්න. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் ක්‍රියා 4 11-12. 11-12. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். மூளைக்கு தலைக்கண்டையானார். பிரதான வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இங்க பாருங்க, அவராலே அன்றி வேற ஒருவராலும். එයා තුලින් ඇරෙන්න சொல்லுங்க, மீட்பு இல்ல. சத்தமா சொல்லுங்க. ගැලවීමක් මිදීමක් නැහැ. சொல்லுங்க, மீட்பு இல்ல. මිදීමක් නැහැ. அவர்தான் எங்களை ரட்சிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், வியாதியை குணமாக்குறவர். එයා රෝග සුව කරන අපි ගලවන්නේ சொல்லுங்க, හැමදේම. இயேசு எங்களுக்கு மீட்பர். යේසුස් වහන්සේ අපගේ මිදුම් வலது කරු. கரமைச்ச ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. සකුණාතර හalleluya කියමුද? இன்னொரு பெரிய அல்லை ஹalleluya. சொல்லுங்க. வாழ்க்கையில இளம் பிராயத்துல பாடுபட்டு அனுபவித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ඒ තරුණ කාලේ දුක් මාන්සි වීමේ ලොකු ආශිර්වාදයක්. இளங்காலத்துல තරුණ කාලේදී நான் ஊழியம் செய்ய வரும்பொழுது 20 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் நான் கட்டில்ல படுக்கே இல்லை. මම අවුරුදු 20 ඉඳලා 32 වෙනකන් ඇඳක නිදාගත්තේ නැහැ සේවය කරනකොට. வாயில தான் படுத்த ஊழியக்காரன். මම පැදුරේ තමයි නිදාගත්තේ. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? எனக்குண்டு ஒரு கப் இருக்கு இல்ல, எனக்குண்டு ஒரு பிளேட் இருக்கு இல்ல, මට තියලා කෝප්පයක් හරි ප්ලේට් එකක්වත් තිබ්බේ නැහැ. எல்லாம் பொதுதான். සියල්ල පොදුයි. அதை கண்டு நான் பயந்து ஓட இல்லை. ඒව දැකලා බය වෙලා දිව්වේ නැහැ. நான் கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ අපත්. வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் ஒரு இல்லை பெரிய என்றார். சொல்லுங்க. හalleluya කියන්න. சொல்லுங்க, நாங்க மீட்கப்படுகிறோம். வலதுகம் சொல்லுங்க. මිදීම ලබනවා. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் යේසුස් சொல்லுங்க. වහන්සේගේ නාමයෙන්. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. எங்க இருந்து மீட்கப்படுறோம்? අපි කොහොමද මිදීම ලබන්නේ? அழிவிலிருந்து மீட்கப்படுறோம். විනාශයෙන් අපි මිදීම ලබනවා. என்ன? அதையும் சொல்லி தந்துடுறேன். 103 சங்கீதம். 103 ගීතාවලිය. குயிக்கா நல்லபடியா சொல்லி கொண்டு வாரேன். 103 சங்கீதம் 3, 4, 5. 3, 4 පහ. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. வலது கரத்தை தலையில வைக்க சொல்லுங்க. சொல்லுங்க, என் ඉසිය அக்கிரம் තමයි. எல்லாம் මගේ අපරාධයන් කමා කර. இயேசு மன்னித்து விட்டார். කමා කළා තිබෙනවා ස්වාමීන්. எவ்வளவு சந்தோஷமா சொல்லுங்க, இயேசு மன்னித்து යේසුස් விட்டார். වහන්සේ කමා කළ සන්තෝෂයෙන් කියන්නේ. சிரிச்சு கொண்டு சொல்லணும், hina වෙලා කියනවා. இயேசு மன்னித்து යේසුස් விட்டார். වහන්සේ කමා කරලා තිබෙනවා. என் நோய்களை எல்லாம் මගේ குணமாக்குறார். රෝග සියල්ල සුව කළා තිබෙනවා. என்ன? வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். මේ වචනේ තියලා යාඥා කරන්නට ඕනේ. அடுத்தது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் பிராணனை ஆத்துமாவை உங்க நரகத்துக்கு ஜீவிதம். போகாம மீட்டுட்டார். පාතාලයට අසු නොවේ ඔබ මුදලා තිබෙනවා. சொல்லுங்க, நாங்க நரகத்துக்கு අපි சொந்தக்காரர் அல்ல. නරකාදීට අයිති අය නොවේ. சொல்லுங்க, பரலோகத்துக்கு අපි சொந்தக்காரர். ස්වර්ගයට අයිති අය. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්න. சரி, ஒரு கேள்வி குயிக்காக, பரலோகத்துக்கு போனா யாரை முதல் பார்க்க விரும்புறேன்? ස්වර්ගයට ගියොත් ප්‍රථමයෙන් කාවද බලන්න ආස? யாரு? அவர் ஆபிரகாம். வேற யாரு? இயேசு. சரி, ஒரு ஆள் இயேசு. இயேசு. வேற யாரு? ஏசப்பா. வேற யாரு? மோசே. வேற? நான் பார்க்க விரும்புகிறேன்டா பவுலைத்தான் பார்க்க விரும்புகிறேன். මම බලන්න කැමති පවුල්තුමා. என்ன? எஃபெக்டிவான ஆள். என்ன? நல்ல குத்தமாள். 4.5 அடி தான். முகமெல்லாம் அகோரம். මූණේ අවලස්සනයි. எல்லாரையும் வெறுக்கப்பட்டவர். එපා වෙච්ච මූණක් තිබ්බේ. நான் கர்த்தருக்காக வாழ்ந்தவர். මම ස්වාමීන් වහන්සේ උදෙසා ජීවත්. நிச்சயமா. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ராமே சொல்லுங்க, இங்க தலையெடுக்க சொல்லுங்க, கிருபையினாலும் ඒ කරුණාවෙන් நன்மையினாலும் යහපතින් சொல்லுங்க முடிசூட்டுகிறார். ඔබ
ඔටුනු நீங்க ஒரு පළඳනවා. இளவரசன் இளவரசி ඔබ කුමාරයෙක් කුමාරිකාවක්. முடிசூட்டி வச்சிருக்கிற ඔබ ඔටුනු පළඳනවා. அதே மாதிரி தான் நடக்கணும். ඒ වගේ තමයි ඇවිදින්න ඕනේ. இது நடக்கிறது தாரா மாதிரி තාර වගේ. பரிதாபமா இருக்குது. ඉතා දුක්බරයි. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி உயர்ந்து ජෙන්ටල්මන් කෙනෙක් நடக்கணும் වගේ சர்ச்சில். ඇවිදින්නට ඕනේ. சொல்ல விளங்குதா உயர்ந்து இந்த நெஞ்சு இப்படி வரணும். පපුවටියක් ඉස්සරහට ஆனா එන්නට ඕනේ. தாழ்மை இருக்கும். නමුත් යටහත් භාවයේ තියෙන්න ඕනේ. தாழ்மை இருக்கும். යටහත් භාවයේ තියෙන්න. தாழ்மையில தான் கிருபை அளிக்கிறார். ඒ යටහත් භාවයේ කරුණාව ආමේන් சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன அதனால கர்த்தர் இந்த விசுவாச வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை நாங்க பலப்படுத்துறோம். විශ්වාසයේ පොරොන්දු දීලා බොහෝ ශක්තිමත් කරනවා. நீங்க நிலைக்கணும். ඔබ හිතන්න ඕනේ. கர்த்தர்ல நிலைக்கணும். எவ்வளவு சொல்லலாம் ஆனா பிரசங்கம் முடிக்கணும். දේශනාව අවසන් කරන්න. கர்த்தர்ல நிலைக்கணும். දෙනාසේ තුළ ස්ථිර වෙන්න ඕනේ. வார்த்தையில நிலைக்கணும். වචනේ ස්ථිර වෙන්න ඕනේ. சகோதர அன்புல நிலைக்கணும். සහෝදර ප්‍රේමයේ ස්ථිර වෙන්න ඕනේ. ஊழியத்துல நிலைக்கணும். සේවයේ ස්ථිර වෙන්න ඕනේ. நிலைச்சிருக்கணும். ස්ථිර වෙන්න ඕනේ. எந்த மனுஷன் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறானோ කොයි මනුෂ්‍යද බය භක්තියෙන් ස්වාමීන් වහන්සේ නමස්කාර කරන්නේ? அந்த மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ඒ මනුෂ්‍යයා කවදාවත් ස්වාමීන් වහන්සේ අත්හරින්නේ නැහැ. அப்ப எங்கட வாழ்க்கைய சகாயம் உண்டு கட்டத்தான் தேவன் விரும்புறார். ස්වාමීන් වහන්සේ තමයි උපකාරය දෙන්නට උදව් කරන්න බලාපොරොත්තු இந்த වෙන්නේ. முற்பிதாக்களில வந்த சந்ததி தேவனை விட்டு விலக துவங்கினார். ඒ ආදි පියවරුන්ගෙන් ආපු පරම්පරාව දෙනාසේ අත්හැරින් ඉවත් වුණා. இடையில சீக்கிரமாக எலியா என்ற மனுஷன் வாரார். මගදී ඊට සීක්‍රෙන් එලියා කියන මනුෂ්‍යයා එනවා. இவருடைய ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. එයාගේ ඉතිහාසය අපි දන්නේ නැහැ. ஆனா வைராக்கியம் உள்ளவர். නමුත් ජූලිත භාවයෙන් මිනිස්සෙක්. அந்த மனுஷன் டக்குண்டு வர்றார். ඉක්මනටම එනවා. எலியா என்றார் கர்த்தரே என் தேவன். එලියා කියලා තේරුම දෙවියන් වහන්සේ තමයි අපගේ එකම சொல்லுங்க දෙවිඳුන්. கர்த்தரே என் தேவன் சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේ අපගේ දෙවිඳුන්. திஸ்பியன் என்றால் மனம் திரும்ப பண்ணுகிறவன். තිස්පියන් කියලා කියන්නේ සිත්තරෙන්නට සලස්වන කෙනා. திஸ்பியனாகிய எலியா තිස්පිය නැමැති එලියා. கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் மக்களை மனம் திரும்ப பண்ணுவான். ස්වාමීන් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියන අය ජනතාව සිත්තරෙන්න සලස්වනවා. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். සිත්තරෙන්නව පෞකාරේ කරුණු කොටගෙන ස්වර්ගයේ සන්තෝෂ වෙනවා. நீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு புதிய ஆளை கொண்டு அவங்க பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்படைந்தார் பரலோகத்துல உங்களுக்கு பேர் எழுதப்படும். කෙනෙක්ව ගෙනල්ලා එයාව සිත්තරෙන්න තියලා බෞතිස්ම ගත්තොත් ස්වර්ගයේදී ඔබගේ නම සඳහන් වෙනවා. பிசாசு துரத்தி அனுப்பினால் அங்கே பேர் எழுதப்படும். ඒ යක්ෂයාව එළවල දැම්මොතින් ඒ නම ඔබගේ සඳහන් වෙනවා. பரலோகத்தில் எழுதப்படும். ස්වර්ගයේ නම සඳහන් වෙනවා. என்ன இயேசு சொல்ற அதை குறித்து மேன்மை பாராட்டதை உனக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். ඔබ ඒ ගැන ගොඩක් උඩඟු වෙන්න එපා. ඔබගේ දුන්න ආධිපත්‍ය ඔබගේ නම ස්වර්ගයේ තියෙන නිසා සන්තෝෂ වෙන්න. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் එක රාජාවලි 18 වෙනි පරිච්ඡේදය. 1-2 குயிக்கா வாசிங்க. 1-2. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நான் தேசத்தின் மேல் என்ன கட்டளையிட போறாராம்? දේශීය කිරේ சொல்லுங்க மழை சத்தமா சொல்லுங்க. වර්ෂාව. என்ன மழையை கட்டளையிட போறேன். වර්ෂාව අන කරන්ට යනවා. சபைக்கு தேவையானது வனாந்திரத்தில் இருக்கிற இந்த சபைக்கு இன்றைக்கு நிச்சயமாக ஒரு மழை தேவை. ඒ වනාන්තරයේ ඉන්න මේ සභාවට වර්ෂාවක් අවශ්‍යයි. சபைக்கு எழுப்புதல் வர வேண்டும். සභාවට පිබිදීමක් එන්නට ඕනේ. சபை விசுவாசிகள் ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும். සභාව ඇදලිවන්තයන් සේවයේ බලවන්තස කරන්නට ඕනේ. தேசத்துல தேவனுடைய நாமம் கொடியேற்றப்படணும். දේශයේ දේව නාමයේ කොඩිය ලෙලදෙන්න ඕනේ. இந்த 3 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேட இல்லை. අවුරුදු 3ම දේව ජනතාව ඉස්රායෙල් ජනතාව දෙනන්සේ සෙව්වේ නැහැ. எகிப்துல வணங்கின கண்டுக்குட்டி மிஸ்- அஸ்தரோத்து பல தெய்வங்களை வணங்க துவங்கினாங்க. ඒ මිසරේ නමස්කාර කරපු වව්පැටියා අස්රෝත් ඒ වගේ බොහෝ දෙවිවරු නමස්කාර කළා. 2ஆம் அதிகாரம் කොලොස්සේ දෙවෙනි පරිච්ඡේදය 23 23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 කොරින්ති දෙවෙනි පරිච්ඡේදය வாசிங்க 17. 17. அநேகரைப் போல
நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப வேத வசனம் என்ன அரிசியில தான் கலக்குறான்டா, தேவ வசனத்திலும் கலப்பு இருக்கு. වචනේ තියෙනවා කැලම් සහිත දේවල්. அநேகரைப் போல ஆ, நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் ம். எப்படி துப்புரவாகவும் பேசணும்? நீட்டா துப்புர පිරිසිදුව. துப்புரவா பேசணும். පිරිසිදුව කතා කළ යුතුයි. மக்களுக்கு துப்புரவா போகும். ජනතාවට පිරිසිදුව ஏன்னா ය. அதுல இருதயம்லாம் அலங்கோலமா இருக்கு. ඔවුන්ගේ අදවත් අවලස්සනව තිබෙනවා. என்ன பாத்தீங்களா, ஒரு ஹாஸ் பைப்ல தண்ணி தான் ஸ்பீடா அடிப்பாங்க. ඕස් පයිප් එකේ ස්පීඩ් එකට ගහනවා. என்ன துப்புரவாகும். හිත පිරිසිදු වෙන්නට. என்ன இந்த இருதயத்துக்குள்ள எல்லா சிந்தையும் இருக்கு. අදේ හදවත් තුළ සියලු සිතුවිලි තිබෙනවා. இந்த இருதயத்துல தான் பரிசுத்தம் வரும். ඒ හදවතේ තුළ තමයි ශුද්ධභාවයෙන් ඕනේ. தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவன் கொடுத்ததை தான் பேசணும், வேற ஒன்று பேசக்கூடாது. දෙනාන්සේ දුන්න දේ තමයි කතා කරන්නේ, වෙන කිසි දෙයක් කතා කරන්න නරකයි. முழங்கால் படிட்டு ஜெவன் கொடுக்கறத வல்லமையா பேசினா இருதயம் திறக்கப்படும். ඒ දනගාලා දෙනාන්සේ දෙන දේ කතා කරොත් අදවත විවෘත என்ன වෙනවා. துப்புரவு பண்ணுது? මොනවද පිරිසුදු කරන්නේ? மார்க்கு 16 அதிகாரம் මාක් 16 වෙනි පරිච්ඡේදය. மார்க்கு இதோட முடிக்க போறேன், அடுத்த தொடர்பு நான் வருவேன். மார்க்கு 16 இருக்கா? ஏழாம் அதிகாரம் வாசிங்க 20வது வசனத்திலிருந்து 20 වෙනි පදයේ සිට 23 வாசிங்க. இங்க சித்தம் பாருங்க, இதுதான் ஹோலி ஸ்பிரிட் வந்து துப்புரவாக்க சொல்லுங்க. සුදාත්මයන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவரே, සුදාත්මයන් இங்க වහන්සේ பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே සුදාත්මයන් වහන්සේ என்னை துப்புரவுப்படுத்தும். மாவு பிரிசுது வாசிங்க. கரன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் என்ன வருது முதல்? මොනවද එන්නේ? என்ன வருது? பொல்லாத சிந்தனை. නපුරු චේතනා. இது இப்போ விளங்கப்படுத்த இங்கிலீஷ் பைபிள் எடுத்து டிக்ஷனரி எடுத்து பாருங்க, நல்லா அழகுபடுத்தான் படிச்சவங்க. ඒක ඉංග්‍රීසි බයිබලෙන් ඉතා පැහැදිලි කරලා දෙනවා. அடுத்த முறை இதை எழுதி கொண்டு வரணும். ඒක ලියාගෙන ඉන්න. வாசிங்க. விபச்சாரங்களும் அடுத்து என்னது? දෙක මොනවද? வேசித்தனங்களும் ம் கொலை பாதகங்களும் ஓ களவுகளும் ஆ பொருளாசைகளும். என்ன ஆசை? ஃப்ரிட்ஜை வாங்கினா வாங்கணும், டிவியை வாங்கினா வாங்கினோணும், சப்பாத்தை வாங்கினா வாங்கணும். சொல்ல விடாங்கடா. பொருளாசை. ஆராதனைக்கு வராமல் நான் 2 வேலை செய்ய போகிறேன். නමස්කාරයට නැතු වැඩ දෙකක් කරන්නට යනවා. ஆராதனையில் பாதியாக நைஸாக போயிடுறேன். නමස්කාරය භාගින් යනවා. சொல்லுவாங்க, அது யாருக்கு உரிமை? கர்த்தருக்கு. දෙවියන් වහන්සේට අයිති දේ. எனக்கு இல்லை. මට නොවේ. என்ன ஆராதனைக்கு பிந்தி மாறுது? නමස්කාරයට පරක්කු වෙලා යනවා. இதெல்லாம் யார் பார்க்குற? මේවා කවුද බලන්නේ? கர்த்தர் பார்க்கு. දෙවියන් වහන්සේ බලනවා. வாசிங்க. துஷ்டத்தனங்களும் கபடும். அது என்னது? பிளான் பண்றது கபடு. වංචා. எல்லாம் போய் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பாசிங்க, என்ன சொல்லும்? அடுத்தது காம விகாரமும் சரி. வன்கண்ணும் ஆ தூஷணமும் தூஷணமும் பெருமையும் பெருமை மதிகேடும் புறப்பட்டு வரும். மதிகேடும். திருப்பி எல்லாரும் வாசிங்க, என்னென்ன அன்லைன் பண்ணி வாசிங்க. இல்ல இல்ல ஒரே ஐடியா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. 1 2 3. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும். சரி, ஞானஸ்தானம் பெற்றோன்ன ஆவிக்குரிய வரங்கள் விசுவாசிக்கிற தேவண்ட பிள்ளைகளுக்கு இயங்க வேண்டும். ඒ බෞතිස්ම ගත්ත ගමන් ආත්මික වරම් දේව දරුවන්ට ක්‍රියාත්මක වෙන්නට ඕනේ. நீ தேவனை அதிகமாக வாஞ்சிக்கிற இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේ කෙරේ අධික ආසාවක් දක්වන්නේ නැහැ. பவுல் எழுதுகிறார். පවුල්තුමා කියනවා 1 கொரிந்தியர் 12:4. 1 කොරින්ති 12:4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. என்னது? வரங்களில் දීමන ஆவியானவர் ආත්මන වහන්සේ. ஒருவர். அடுத்தது ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம்
அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று இங்க அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்க பாருங்க, நீங்க நல்லா நிமிர்ந்து பாருங்க. ஆவியானவர் ஒருவர் தான். ආත්මෙන් වහන්සේ එක්කෙනයි. என்ன கிரியையில வித்தியாசம். ක්‍රියාවෙන් වෙනස් තිබෙනවා. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டது. ඒ ආත්මෙන් වහන්සේ අනුග්‍රහයතාවේ එක්කෙනාට ඔබින ලෙස තමයි ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ. நீங்க நல்ல ஆவியில ஊழியம் செய்ய வேணும். ஆவியானோட நீங்க விரும்புறதைத்தான் கர்த்தர் கொடுப்பார். ඔබ මොන විදියටද කැමති වෙන්නේ ඒ විදියට තමයි ආත්මෙන් වහන්සේ දෙවියන් වහන්සේ දෙන්නේ ඔබට. நீங்க விரும்பாட்டி ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ඔබ කැමැත්තක් නැත්නම් ආත්මෙන් වහන්සේ ඔබ තුල ක්‍රියා කරන්නේ නැහැ. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனுக்கு கொடுக்கப்படுது. ආත්මෙන් වහන්සේ අනුග්‍රහය හැම කෙනාටම දෙනු ලබනවා. வாசிங்க அடுத்த வசனத்தை. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து ஒரு கொடுக்கிறார். பெரிய சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. அவனவனுக்கு பகிர்ந்து. ඒ අයට බෙදා දෙනවා. அப்ப ஏன் தேவன் சபைக்கு பகிர்ந்து கொடுக்க இல்ல? ඇයි සභාවට ස්වාමීන් වහන්සේ බෙදලා දුන්නේ නැත්තේ? நீ கேட்க இல்ல. ඔබ ඉල්ලුවේ නැහැ. நீ தடுமாறுற. ඔබ දඟලනවා. நீ உலகத்தோடு ஒத்து போக விரும்புற. ඔබ ලෝකයේත් එක්ක එකතු වෙලා යන්න කැමති. நீ தேவனோட உண்ட வீட்டுக்குள்ள போய் பேச இல்ல. ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබගේ නිවසේ කතා කරේ නැහැ. தேவன்ட உறவை விட்டு விலகிட்ட. දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන කිට්ටු සම්බන්ධකමෙන් ඔබ ඈත් වුණා. எவ்வளோ பேரோட மனுஷ கணக்கா பேசுற. ඔබ බොහෝ මනුෂ්‍යයන් එක්ක පැය ගණන් කතා කරනවා. வீண் பிரயாசத்துக்காக ஓடுற. අනවශ්‍ය උත්සාහයන් වලට ඔබ දුවනවා. ஆனா கர்த்தரோட நீ வீட்டுல இருந்தா உண்ட மரம் செழிக்கும். ඔබ නිවසේ දෙවියන් இந்த වහන්සේත් එක්ක மிஸ்பா හිටියොත් பெருசா வளர்ந்து போயிடும். මිස්පා கரங்களை தட்டி ගොඩාක් சோதரிங்க. වර්ධනය වෙයි. நீ தேவனை குற்றம் சாட்டுற. දෙවියන් වහන්සේට වැරදි කියන ඔබ. நீ செய்த தவற அழுது மன்னிப்பு கேள். ඔබ කරපු වැරද්දට අඬා වැළපිලා කමාව ඉල්ලන්න. உண்ட மனசாட்சியில தேவன் சொல்லுவார். ඔබගේ හෘද සාක්ෂිය ස්වාමීන් වහන්සේ කියයි. இஸ்ரவேல் ஜனங்கள் குக்கரிட்டார்கள். ඉස්රායෙල් ජනතාව මොර ගැසුවා. அதை பார்த்து மனதுருகினார். ඒක බලලා සිත්තුණු වුණා. மனுஷன்ட கத்தும் பொழுது உன்னை எதிர்த்துட்டு போயிடுவாங்க. එනාසේ ඔබ මනුස්සය ඉදිරියේ කෑ ගන්නකොට ඔබට විරුද්ධ වෙලා යනවා. உனக்கு வரங்களை தேவன் தர வல்லவராய். ඔබට වරම් දෙන්න දෙනසේ බලවන්තයි. அவர்தான் அளிக்க போறார். එයා තමයි දෙන්නට යන්නේ. ஆண்டவருடைய கீழ் ஆண்டவர் இந்த வரத்தை எனக்கு தாரும். ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලන්න මේ වරම මට දෙන්න. எல்லா வரமும் அப்போஸ்தலருக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்படும். எல்லா வரமும் அதான் வேறொருவனுக்கு 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 තව කෙනෙකුට කියලා කියන්නේ. ஒருவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. හැම කෙනාට එක්කෙනෙකුට හැමදේම දෙන්නේ නැහැ. அதனால்தான் கர்த்தரங்களை கொண்டு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ඒත් අප තුලින් ස්වාමීන් වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්ත වෙන්නේ. இவ்வளவு காலத்தை எதை கேட்ட? අපේ මෙතරම් කාලයක්ම මොනවද ඉල්ලුවේ? ஆண்டவர் ஆசையா இருக்கிறார் එනාසේ ආසාවෙන් ඉන්නවා. உனக்கு அவர் அளிக்க. ඔබට දෙන්නට. நீ முன்னுக்கு வரலாம். ඔබ ඉස්සරහට එන්න පුළුවන්. உன்னை கர்த்தர் என்ன தூக்கி உயர்த்தி காட்டு. එනාසේ උස්සලා ඔබ පෙන්නයි. என்ன தாவீதை காட்டுவன் யார்? தாவீது. அழகான கண்கள், அசன, சிவப்பான சரீரம், முடி. රතු ශරීරයක්. இந்த வாலிபன் யாருன்னு මේ තරුණයා කවුද කියලා ඇහුවා. ஈசாயிட மகன் ஈசாய்ගේ පුතා கொண்டு வா ගෙන්නවන් நடந்து வாரான். එනවා ඇවිදලා. தேவண்ட பிள்ளைகளோட இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினால் முகம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். දේනාසගේ දරුවන්ගේ හදවත පිරිසුදු කරත් මූණ ලස්සනට අලංකාර වෙනවා. கிரியையில வித்தியாசம் உண்டு. ක්‍රියාවේ වෙනස් තිබෙනවා. அவங்க நல்லா பெருசா சத்தம் முட்டி ஜெபிப்பாங்க. ලොකු ශබ්දයෙන් යාඥා කරයි. நான் பிசாசு ஸ்தோத்திரண்டா மேல යක්ෂයා එළවන යන්න කියලා කෑගහනවා. இவர் ஸ்தோத்திரண்டா போ. යන්න කියලා සාමාන්‍යයෙන් කියනවා. கிரிய ක්‍රියාව. சொல்ல விளங்குதா? கிரியையில ඒ ක්‍රියාවේ වෙනස් තිබෙනවා. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். ඒ ආලේපය ඔබට එන්නට ඕනේ. அப்பொழுது கர்த்தர் செழிப்பா එවිට மாற்றுவார். සඵලවත් කරයි ඔබ. என்ன பிசாசன் தந்திரங்களை எல்லாம் கர்த்தர் காட்டுவார். යක්ෂයාගේ සියලු කුමන්ත්‍රණ ඔබට පෙන්නයි. மறுபடியும் எழும்பி வரும். නැවත නැගිටලා එන්න. இப்ப உங்களுக்கு வரம் வர போகுது. කවදද වරම් එන්න යන්නේ? எப்ப வரம் செய்ய போறீங்க? කවද වරම් ඇති කරන්න යන්නේ? பரிசுத்தாவிற்கு இந்த සුදත්මන් වහන්සේ කියනවා මේ වත්තේ කියන 3 வருஷம் வச்சு இது கனி අවුරුදු 3ක් දුන්නා. தோட்டத்தின் நடுவே நிக்குது. ඒ වත්තේ මැදම තිබෙනවා ගහ. எஜமான் சொல்றார் வெட்டு. ස්වාමියා කියනවා ගහ කපන්න කියලා. ஒரு வருஷம் வைங்க. අවුරුද්දක් තියලා බලන්න. நான் ட்ரை பண்றேன். මම උත්සාහ කරලා බලන්න. கொத்தி தண்ணி හොඳට ආරලා පෝර දාලා වතුර දාලා அதுக்கு பிறகு வெட்டுமான். ඊට පස්සේ කපන්න.
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ඔබ try කරලා බලන්න. ஆண்டவர்கிட்ட. ස්වාමීන් වහන්සේ වෙතට. சொல்ல விளங்குதா? கர்த்தர் அற்புதமா ස්වාමීන් වහන්සේ ආස්කම්. விடுதயத்தை ஒப்புக்கூடம்மா. හදවත බාර දෙන්න. அண்ண மூடு. ඇස් වසන්. பெரிய வெற்றி வரும். ලොකු ජයග්‍රහණයයි. பைபிள் எல்லாம் கீழே வைங்க. බයිබලේ තියන්න අතට. இந்த ஆண்டுல உங்களோட வாழ்க்கை மாறும். මේ අවුරුද්දේ ඔබගේ ජීවිත වෙනස් වෙන්න ඕනේ. உங்களோட பஞ்சங்கள் வறுமைகள் ඔබගේ நீங்க සාගතය ඔබගේ අඩුපාඩුකම් நீங்க ஊழியத்துக்கு முன்னுக்கு வரும். සේවයේ ඉදිරියට එන්නට ඕනේ. எல்லாரும் எழுந்து நிப்போம். සියලු දෙනා නැගිට සිටිමු. எழுந்து நில்லுங்க. නැගිට සිටින්න. ஒரு 2 நிமிஷம் தாரேன். විනාඩි 2ක් ඔබට දෙන්නම්. கண்களை மூடுங்க. ඇස් වසන්. உங்களை கர்த்தர் தத்தெடுத்து வளர்க்க இல்ல, தினம் சொந்த பிள்ளையா வளர்த்தார். ඔබව වදාගත්තේ නෑ. ඔබ අදාගත්තා. உங்களுக்கு கர்த்தர் தாளந்த கொடுக்க ஆசைப்படுறார். තාලෙන්තු දෙන්න ආසයි. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ඒක ලබා ගන්න. வித்தியாச முறையில உங்களை தர ඔබ வல்லவர். වෙනස් විදියට දෙන්න බලවන්තයි. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த சபையை கட்டணும். ඔබ තුලින් ස්වාමීන් වහන්සේ මේ සභාව ගොඩනගන්න ඕනේ. கண்களை மூடுவோம். අපි ඇස් වසමු. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார். පාපය ගැනත් විනිශ්චය ගැනත් ස්වාමීන් දරවටු කළ தகப்பனே, தேவன் பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்கள். දේව දරු ඔබට යුතු අය. ஞானஸ்நானம் பெற்றவுடனே அவங்களுக்கு வரங்களை கொடுக்குறீங்க. බෞතිස්ම ලබපු ගමන් වරන් ඔබට දෙන. இந்த வார்த்தை அவர்களுக்கு காது வழியாக இருதயத்தை தொட ஜெபிக்கிறோம். මේ වචනේ උන්ගේ කන් තුලින් උන්ගේ හදවත අතගසන්න කියලා යාඥා. நீதிமானுக்கு அநேக உபத்திரவம் உண்டானால் நீங்க நின்று விடுவிப்பீங்க. ධර්මිෂ්ඨයන්ට බොහෝ උපද්‍රවයන් තිබෙන නමුත් ඔබ තදින් අල්ල ගන්නවා. உபத்திரவத்தை பார்க்காம கர்த்தருடைய ஊழியத்தில் நிக்கிற வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்களை ஆசீர்வதிங்க. ඒ පීඩාවන් බලන්න නැතුව සේවයේ ඉන්න කුඩා ලොකු අය වැඩිහිටිය හැම දෙයක්ම බලන්න ස්වාමී. இந்த ஊழியத்தில் இருந்தவர்கள் பின்வாங்கி போனவர்கள் மறுபடியாக மனம் திரும்பி கர்த்தருடைய ஜனங்களோடு சேர பண்ணுங்க. මේ සේවයේ ඊටපු සිත් මනස්ථාපනය වෙලා ගියාය නැවත සිත් ඇරලා මේ සේවයට එන්නට උදව් කරන්නට. அவருடைய சத்திய நிமித்தம் அவருடைய இருதயம் காயப்படலாம். ඒ සත්‍යතාවේ කරුණ කොටගෙන උන් තුවාල වෙන්න ஆனா පුළුවන්. நீ தேற்றுவீர். ඔබ සනසනවා. இந்த ஜனங்களை தேற்றுங்க. මේ ජනතාව සනසන්න. அவங்கள பலப்படுத்துங்க. ශක්තිමත් කරන්න. ஆவிக்குரிய பக்கம் வர அவங்களுக்கு கிருபை கொடுங்க. ආත්මික පැත්තට එන්නට කරුණා කරන්න. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மனக்கண் துறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ආත්මික ආශිර්වාදය උන්ගේ මනසේ ඇස් විවෘත කරන්න. இவர்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. හැම කෙනාම පාවිච්චි කරන්න. உடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைகளாக வர பண்ணுங்க. නාමය ඔස්සවන දරුවන් ලෙස පාවිච්චි කරන්න. வீடுகள்ல நடக்கிற நெருக்கங்களிலிருந்து விடுதலை அடையுங்க. උන්ගේ පවුල්වල තියෙන ඉතා තදබදයෙන් උන්ව නිදහස් කරන්න. கர்த்தருக்கு பயப்பட பண்ணுங்க. වෙනස්සට බය වෙන්න සලස්වන්න. தேவனுக்கு நடுங்க பண்ணுங்க. වෙනස්සට වෙවුලන්න සලස්වන්න. தேவரே, දෙවනීන් உலகத்தில் இருக்கிற பொருள், பணம், அழகு இதெல்லாம் ஒரு நாளங்களை விட்டுட்டு ஓடிடும். ලෝකයේ තියෙන වස්තුව ලස්සන හැම මුදලක්ම අපෙන් ඉවත් වෙලා යනවා. ஆனா நீர் எங்களை விட்டு போக ඔබ மாட்டீங்க. අපකින් ඈත් වෙන්නේ නැහැ. எல்லா குடும்பங்களும் உயர்த்துங்கப்பா. හැම පවුලක්ම උසස් කරන්න. வாலிப குடும்பங்களை உயர்த்துங்க. තරුණ පවුල් උසස් කරන්න. நடுத்தர குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. මධ්‍යස්ථ පවුල් ආරක්ෂා කරන්න. உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் දරුවන් கொள்ளுங்க. ආරක්ෂා කරන්න. அதே மாதிரி கடந்த வருடத்தில் வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரீட்சையிலே பாஸ் ஆக பணம் கட்ட ஸ்தானமாய் நிக்க காத்துக்கொள்ளுங்க. ගිය අවුරුද්දේ පිටරට ගිය දරුවන්ට විභාග පාස් කරන්න අවශ්‍ය මුදල් සියලු පාසුකම් සලස්සලා දෙන්න இந்த ස්වාමී. வருடம் போகிற பிள்ளைகளை මේ අවුරුද්ද යන අය நீங்க அவங்கள ஆயத்தப்படுத்துங்க. ඒ අයව සූදානම් කරන්න. வீடுகள்ல ஜெபம் நடக்கும். උන්ගේ නිවස යාඥාවන් இயேசுவே, இயேசுனி. எல்லாரும் வலதுகரம் சொல்லுங்க நன்றி. ස්තුති சொல்லுங்க நன்றி. வாய்த்தோட சொல்லுங்க ස්තුති நன்றி. ස්තුති කියන්න. சொல்லுங்க நன்றி. ස්තුති விசுவாசத்துல வல்லவராகுங்க. ඇදහිල්ල බලවන්ත වෙන්න. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. මහිමයටපත් කරන්න. இயலாதத கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ඔබට දෙයි ස්වාමීන් වහන්සේ. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்ல. යේසුස් වහන්සේට කරන්න බැරි කිසි දෙයක් தொட்டருளும். නැහැ. අතගසන්න. ஆவியானவர் அசைவாட பண்ணும். ආත්මයන් වහන්සේ සොලවන්න සලස්වන්න. அந்நிய பாஷை பேசுறவங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. අන්‍ය භාෂාව ගෙදර පුඩු වෙන්න. கர்த்தர் உங்களுக்கு வியாக்கியானம் தருவார். ජනවාසයේ පරිවර්තනය ඔබට දෙයි. பேசாம விடாதீங்க. කතා නොකර ඉන්න එපා. கர்த்தர் பேச பண்ணுவார். කතා කරන්න සලස්වයි. தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க ஆயத்தப்படுங்க. දිවස් වාක්‍ය කියන අය සූදානම් වෙන්න. கர்த்தர் இந்த ஜனத்தை මේ ஆசீர்வதி ජනතාව ආශිර්වාද කරන්න. எல்லா வியாதியும் குணமாக்கும். සියල්ල එங்கள் රෝග நல்ல සුව කරන්න. பிதாவே. යහපත් පියාණන්. எல்லாம் சொல்லுங்க ஆமென். ආමේන්.